வணக்கம், நான் உங்கள் தினேஷ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஆல்ரெடி டால்ஃபின் ஹவுஸை பற்றி போட்டாச்சு. இப்போ டால்ஃபின் ஹவுஸ் பக்கத்திலே தெரியாத இடங்க, இதாங்க மெயின் பாயிண்ட்டு. ஸோ அந்த தெரியாத இடத்த வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி இந்த வீடியோ வந்து உங்களுக்காக. ஸோ அட்வென்ச்சருக்கு கொஞ்சம் கூட குறையே இருக்காது. டால்ஃபின் ஹவுஸ் எப்படின்னா தூரத்தில் போகலாமா? இதில் போய் இந்த மெயின் ஜாயிண்ட் ஆகும். அதில் ரைட்டில் எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் போன உடனே லெஃப்ட்டில் ஒரு சிமெண்ட் ரோடு ஓகே, அதில் ஏறி டவுனில் இறங்கி லெஃப்ட்டில் போயிட்டு ஒரு வழியாக அவர்கிட்ட அட்ரஸ் கேட்டாச்சு, அவரும் சொல்லிட்டாப்புல. ஸோ பாசமாக தான் சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் நம்ம வந்து அட்ரஸ் கேட்கும்போது அவங்களோட குணாதிசயத்தை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். சென்னையில் கொட்டத்துக்கு ஒரு மாதிரியும், இங்கே கேட்குறதுக்கு ஒரு மாதிரியும், ஒரு அரியலூரில் கேட்குறதுக்கு ஒரு மாதிரியும் டிஃப்ரெண்ட் இது கிடைக்குது. ஸோ கைண்ட் ஆஃப் பீப்புள் மீட் பண்ணுறதுனால நமக்கு ஒரு நல்ல ஒரு அட்ராக்ஷன் அண்டு ஹாப்பினஸ் எல்லாமே கிடைக்குங்க. ட்ராவல் கிடச்சா என்னென்ன கிடைக்கும் கேட்டிங்கல்ல, ட்ராவல் பண்ணி பாருங்கள், அப்போ தெரியும். ஓகேங்க. ஸோ ரோடு வசதிலாம் பார்த்தீங்கன்னா சின்ன ரோடு, ஆனால் அருமையாக இருக்குது. அதுதான் நம்மளுக்கு வேணும். ஸோ அட்வென்ச்சராகவும் இருக்குது, ரோடு ஓட்டுறதுக்கும் சூப்பராக இருக்குது. ரொம்ப க்ரௌடெலாம் இல்லை. டைமிங் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் தாங்க, ஆனால் ரொம்ப க்ரௌட் இல்லை. ஆனால் சம்மர் டைமாக இருந்தாலும் கூலிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குது. ஸோ மெயினாகவே இந்த வீடியோ வந்து அட்வென்ச்சர் தான். இந்த வீடியோ நீங்கள் முழுக்க அட்வென்ச்சராக இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பான ஒரு ஒர்த்து இதில் இருக்குங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ரோடை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு. நம்ம ஓட்டுறதுக்குமே அதில் எந்த ஒரு குறையும் இல்லைங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க. ஸோ வந்துடும். அங்கேருந்து நம்ம டால்ஃபின் ஹவுஸை காமிக்காமல் டால்ஃபின் ஹவுஸு பக்கத்திலே இருக்குது, அந்த இடத்துக்கு தான். ஸோ அந்த டால்ஃபின் ஹவுஸ் பக்கத்தில் வந்துட்டு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேயே டயர்ட் ஆகிட்டு ரிட்டன் கிளம்பிடுறாங்க. அதனாலே நான் அந்த இடம் என்ன பண்ணுறேன்னா, எனக்கும் தெரியாது அந்த இடம். ஸோ நானுமே அந்த இடம் பார்த்து ஃபஸ்ட் டைம் தான் பார்க்க போகிறேன். ஒரு இன்ஸ்டாவில் தான் பார்க்கும்போது இது என்ன டால்ஃபின் ஹவுஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது எங்கே இருக்குது, கண்டிப்பாக போகணுமே. ஆல்ரெடி சொன்னாங்க போட்டாங்க, இந்த இடத்துலப்பா ஆரியா படம்லாம் எடுத்தாங்க, நீங்கள் போய் வேணால் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் தான் கேட்குற டயர்டாக இருக்கும். ஆனால் இந்த இடம் நான் சோலோவாக போகிறது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சோனுங்க. அது எந்த இடம், அது விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு அதுக்காண்டி தாங்க சித்தன் போக்கு சிவன் போக்குறான்னு எடுத்தேன் பாருங்க. ஒரு ஓட்டா ஊருக்கு எதுவும் வந்துடாதீங்களா சாமி அப்படின்ற மாதிரி போய்க்கிருக்கேன். ஸோ நல்லாவே போய்க்கிருக்கு. அதே மாதிரி ரொம்ப நன்றி. ரெண்டு விஷயத்துக்கு மெயினாக சொல்லணும். ஒன்று பார்த்தீங்கன்னா, நேற்று போட்ட வீடியோவுக்கு அந்த டால்ஃபின் ஹவுஸுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடச்சிச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக தான் பேசிக்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது நன்றி, 3K நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ ஓரளவு 3K வந்துட்டோம். இன்னும் 10K, அப்புறம் 1 lakh, அப்படியே 10 lakh நம்ம அடித்து போய்கிட்டே விட்டுறக்கூடாது. இருக்கிற சின்ன கிராமமாக இருந்தாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அங்கே என்ன இருக்குன்றதை முழுக்க தெரிவிக்கணும். அட்வென்ச்சராக இருந்தாலும் நான் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்து ரசிங்க, அது போதும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் எனக்கு சப்போர்ட் கொடுங்க, அதுவே போதுமானது. உங்களோட அன்பு எனக்கு ரொம்ப எப்பயுமே தேவை. ஸோ வாட்ஸ்அப்பில் நிறைய எஸ்எம்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. சில நேரத்தில் நெகட்டிவ் வரும், அதை நம்ம கண்டுக்கவே கூடாது. பாசிட்டிவ் 90% இருக்குது, அதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டே இருப்போம். மிச்சம் இதெல்லாம் கண்டுக்கூடாது. ஓகேங்க. ஸோ நான் ஆனாலும் கேட்டு தான் போய்க்கிருக்கேன். எனக்கு அவளுக்கு ஏன்னா குட்டிச்சாத்தானா அங்கிட்டு இங்கிட்டு சொல்கிறான், அவன் நம்பியும் நான் கூகுள் மேப் போடல. இந்த இடத்துல வந்துட்டு ஸோ லாங் டிஸ்டன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறது. மற்றபடி உள்ளே போகிறதுக்கெல்லாம் வந்து லோக்கல் கைடு அவங்களோட சேர்த்து வச்சு தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அட்வென்ச்சராக கேட்ட நண்பருக்காக ஸோ டால்ஃபின் ஹவுஸ்லேருந்து அடுத்த கட்டத்துக்குள்ளது போகிறோம். இங்கிட்டு யாருமே இல்லை. ஸோ டால்ஃபின் ஹவுஸோடு எல்லாருமே க்ளோஸ்டு. நம்ம இங்கிட்ட எக்ஸ்ட்ரா போகிறோம். பாப்பா இங்கே என்ன தான் இருக்குன்னு. ஸோ வியூ பாயிண்ட் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது ஆரியா நடித்த படமும் இங்கே தான் ரிலீஸ் ஆன மாதிரி சொல்கிறாங்க. ஸோ போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடும்ல. ஸோ இப்போ கொஞ்சம் வேகமாகவே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன் பார்த்தீங்கன்னா, டைமிங் கொஞ்சம் ரொம்ப லேட் பண்ணிட்டோம்னா நைட் ஆயிடுச்சுன்னா அனிமல்ஸ் வர வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரமாக போகணுன்றக்காண்டி
நமக்கு இது வந்து தாழ்வான பகுதி கீழ் நோக்கி தான் போகுது, அதனால் வேகமாக இறங்கிடலாம். ஏறும்போது கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ஏற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இறங்கியிருக்கேன். ஸோ அங்கிட்டு பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் இடமோ அள்ளி கொட்டி கடல் உண்டா வச்சுக்க அப்படின்னு கொடுத்துருக்க மாதிரி இருக்குது. இங்கே ஒவ்வொரு பிளேஸும் அங்கே ஆல்ரெடி டால்ஃபின்ஸில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்த காமிக்கிறேன் பாருங்கள். வாவ், என்ன ஒரு வியூ பாயிண்ட் நினைக்கிறீங்க? அப்பா, அவர் சொன்ன மாதிரி எங்கிட்ட வியூ பாயிண்ட் பயங்கரமாக இருக்குங்க. நீங்களே பாருங்கள். எப்பா 360 காமிக்கிறேன். பயங்கரமாக இருக்குங்க. அட்வென்ச்சர், இதுதான் அட்வென்ச்சர். கீழே பாருங்கள் ஆழத்தை. இதுதான் போய்க்கிருக்கேன். நல்லா இருக்குங்க. வந்தீங்கன்னா கண்டிப்பாக டால்ஃபின் ஹவுஸ் முடிச்சுட்டு இங்கிட்டு கொஞ்சம் கீழே இறங்கினீங்கன்னா வியூ பாயிண்ட்டுக்குனே வரலாம். அதுவும் மார்னிங் வந்தீங்கன்னா பேக்ரவுண்டு சூப்பராகவே கிளியராக இருக்கும். ஸோ அருமையில் இயற்கையோட விளையாடு. இன்னும் ஒரு அழகு. ஸோ கீழே ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. இங்கிட்டு ஓவரால் வியூ பாயிண்ட்டுக்கே வந்திருக்குது. இப்போ போகிறதா வந்து அட்வென்ச்சருங்க. மெயின் அட்வென்ச்சரு இதில் தாங்க உங்களுக்கு ஒழிச்சு வச்சுருக்கேன். இப்போ கிராவிட்டிக்கு அகேன்ஸ்டாக ஏறுறேன், ஆனால் மூச்சு வாங்குது. அது உங்களுக்கு சவுண்டும் கண்டிப்பாக கேட்கும். மூச்சு வாங்குற சவுண்டும் ஒன்றும் பயந்துட வேண்டாம், ஆனால் மூச்சு வாங்கும் கண்டிப்பாக. என்ன பண்ணுங்கன்னா ஒவ்வொரு டயத்துக்கும் கொஞ்சம் நேரம் நின்று கொஞ்சம் நல்லா மூச்சு பயிற்சி பண்ணிட்டு பண்ணுங்க. அதுவும் ஹார்ட் பேஷண்ட் கண்டிப்பாக வரவே வராதிங்க. பயங்கர மூச்சு வாங்குது. சாதாரணமாலாம் வாங்கலை, அப்படியே வாய் வழியாக தான் நான் விடுற மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் போய் ஒரு இடத்துல உட்காந்து ரிலாக்ஸாக பண்ணிவிட்டு அது என்ஜாய் பண்ணுற அந்த மோட்டிவேஷனை பண்ணும்போது சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுவும் ஒரு நோட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயமாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக மூச்சு பயிற்சி இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் வயசானவங்க வரவே வேண்டாம் சரிங்களா. சின்ன பிள்ளைகளுக்கு பிரச்சனை இல்லை, அது ஆக்டிவாக இருக்குங்க போயிருங்க. ஆனால் ரொம்ப வயசானவங்க வேண்டான்றது என்னோடய கருத்து. நார்மலாக உள்ளவங்க நல்லா மூச்சு பயிற்சி பண்ணிவிட்டு மெதுவாக ஏறுங்க. அந்த விஷயத்தை வேகமாக முடிக்கணும், ஏறாதீங்க. ஓகேங்க. ஸோ ஒரு வழியாக பக்கத்தில் வந்துட்டு இப்போ அட்வென்ச்சர் பாருங்க. யா, நெக்ஸ்ட்டு அட்வென்ச்சர். இதில் என்ன ரிஸ்க்குனா கேமராவையும் பிடிச்சிக்கிட்டு பின்னாடி பேக்கையும் வச்சுக்கிட்டு இதில் யாருமே போகாத இடமும் கூட போகணுன்னு தோணுது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப ரிஸ்க்காக தான் தெரியுது. ஸோ யாரும் நீங்களாம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணிடாதீங்க. சுபாஷ் தான் கிடச்சிட்டானே, அப்புறம் என்ன விடுங்கப்பா. ப்ரோ சேஃப்டி அவர் இடத்துல வச்சுக்கிறேன். நிற்க மாட்டேங்கிறா அப்படியே. ஐயா எப்படியோ வந்துட்டேன் பாதி.
വലിയ കാമ്പാ കാണിച്ചാ അവര് വള്ളി കെട്ടുന്നു ആ വള്ളി എടുക്കണ്ടാ அரசல ஒரு வழியாக பக்கத்தில் வந்தாச்சுங்க. ஃபோனை வந்து கேரளா பசங்கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து ஃபோட்டோ எடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கோபுரோ எடுத்துட்டு இங்கேருந்து கீழே பார்த்தேன், ஒரு பள்ளம் இருந்துச்சு. ஆத்தாடி தவுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவிட்டு அப்படியே ஏறி மேலே நின்று பார்த்தா ஐயோ சொர்க்கந்தானா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்க. அப்படியே சுற்றி பார்த்துட்டு அவரையும் ஃபோட்டோ ஷூட் எடுக்க வச்சுட்டு அப்புறம் மேலே ஏறும்போது கஷ்டங்க. இந்த நேரத்தில் தனியாக வந்துடக்கூடாதுங்க. இங்கே வாருங்க, ஒருத்தன் குரங்கு மாதிரி தவிட்டு கிடக்கிறேன். கேரளாக்காரன் ஃபுல்லாக கேரளாக்காரங்க தான். ஸோ அவங்களோட ஹெல்ப்பாக தான் நான் மேலே ஏறுறேன். ஸோ தேங்க்யூ. ஸோ அவங்ககிட்ட அட்ராசிட்டி பண்ணிக்கிருக்காங்க. இங்கேயும் இன்னமும் வந்துக்கிட்டு கேரளா பசங்க வந்து அந்த அட்வென்ச்சரை பயங்கரமாக தான் பண்ணிக்கிருந்தாங்க. ஸோ ஓரளவுக்கு நான் தமிழ்நாடு அந்த இடத்துல நான் ஒருத்தர் மட்டும்தான் இருந்தேன். அவங்க இன்னமும் அட்வென்ச்சரை தேடி தாங்க போய்க்கிருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு அந்த இடம்லாம் மாட்டுறது தவறி விழுகிறாங்களோ என்னமோ. ஸோ நமக்கு ஓவராலாக நல்லபடியாக வந்தாச்சு, நல்லபடியாக அந்த இடத்தையும் பார்த்தாச்சு. ஸோ அப்படியே திருப்தியாக அப்படியே நடையோடு போய்க்கிருக்கேங்க. பாதை பார்த்திங்கன்னா சொல்லவே வேண்டாம், செம்ம நீட்னஸாக இருக்குது. வரலாம், ஆனால் சைடில் ஃபுல்லாக பல்லங்க. அதனால் இந்த இடம் மட்டும் வேணாம்னு சொல்லி டால்பின் ஹவுஸோட போதும். அட்வென்ச்சர் விரும்புகிறோம் வாங்க, ஆனால் கொஞ்சம் குரூப்போடு வாங்க என்றைக்குமே, அதான் பெஸ்ட்டுன்னு நான் நினப்பேன். ஸோ இங்கே லாஸ்ட்டாக அப்படியே ஃபைனலாக அப்படியே டால்பின் ஹவுஸை ஒரு எட்டி பார்த்துட்டு போவோம். இங்கிட்ட ஃபுல்லாக கேரளா கைஸ்லாம் நின்றுக்கிட்டு பயங்கரமாக ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கிருக்காங்க. ஸோ நம்ம வேலை அவங்கள பார்க்குறது இல்லை, இருந்தாலும் அப்படியே மேலே உள்ள டால்பின் ஹவுஸை மட்டும் காமிச்சிட்டு அப்படியே மறுபடியும் மேலே ஏற ஆரம்பிக்கணும். இனிமேல் தான் இருக்குது பயங்கரமான ட்ரெக்கிங்கு. ஓவராலாக எல்லாம் முடிச்சிட்டேங்க. கரெக்டாக எத்தனை மணிக்கு இறங்க ஆரம்பிச்சுன்னா ஒரு 5 மணிக்கு இறங்க ஆரம்பித்தேன். இப்போ டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 6:30 ஆயிடுச்சு. ஓரளவு இருள்ற டைம் தாங்க. ஆனால் இதில் என்ன மென்ஷன் பண்ணுறேன்னா டால்பின் ஹவுஸ் அதை பற்றி சொன்னா என்னன்னு தெரில, முடிச்சுட்டு வரும்போது தாங்க காட்டெருமை வந்து களத்தில் இறங்கிடுச்சு, என்னை நோக்கி வந்துருச்சு. நோக்கி வரும்போது நான் ஆப்போசிட்டில் நின்றேன். ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுட்டேன், காட்டெருமை ரொம்ப அக்ரெசிவாக இருக்காது, அது குட்டிகளோடு இருந்தால் மட்டும்தான் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். ரெண்டாவது சடனாக விளக்குனோம்னா அதனால சடனாக வந்து டக்குன்னு விளக்க முடியாது, அதோட வெயிட்டை வச்சுக்கிட்டேன்னா அது 1 டன் வெயிட்டு. அதனால் வந்து அது மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருந்துச்சு. அதனால் சடனாக வளைஞ்சதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்தவொடனே கேமரா ஆன் பண்ணி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னோட இது அந்த காட்டெருமையோட வீடியோ வேணும்னா எனக்கு இதுக்கு முன்னாடி உள்ள அந்த டால்பின் ஹவுஸ் அட்வென்ச்சர் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் இருக்கும். அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஸோ விரட்டி வந்தது இந்த நாய்கள்னால தாங்க அந்த காட்டெருமே வந்துச்சு. ஓகேங்க. ஸோ ஓரளவு டால்பின் ஹவுஸையும் அந்த பக்கத்தில் உள்ள அந்த அட்வென்ச்சர் ஏரியாவும் காமிச்சு முடிச்சாச்சு. இது போல் வேறு ஏதாவது புதுசாக ஒரு இடம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க. கண்டிப்பாக நான் அந்த இடத்துக்கு போய் உங்களுக்கு நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது குணாகோயில் உள்ள அந்த பின்னி கிடக்கிற வேறு மாதிரி இருக்கும், கொஞ்சம் பார்த்து இறங்குங்க, ஏன்னா நிறைய பேர் ஸ்லிப் ஆச்சு. ஓகேங்க. ஸோ வீடியோவோட லாஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு. கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கமெண்ட் பண்ணுங்கள், வேறு ஏதாவது புதுசாக இங்கே இந்த ஊருக்கு வாங்க இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கன்றதை சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஒரு வழியாக வீடியோ முடிஞ்சு போயிட்டு வரேங்க. டாட்டா பாய்.